யூத ஜனங்களுக்கென்று அது பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. இந்து கோயில்களில் இருக்கிறதான சாமியார், குருக்கள், பிரதான ஆசாரியத்துவத்தில் இருந்தவர்கள்தான் அன்னாவும் காய்பாவும். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் தலைமை குருக்கள், இதை பிரதான ஆசாரியன் என்றும் வேதத்திலே சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே ஹை பிரீஸ்ட், எபிரேய பாஷையிலே கஹோன் கதோல் என்று சொல்லுவார்கள். இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எடுத்துக்காட்டாக இந்து கோயில்களில் இருக்கிறதான சாமியார், குருக்கள், அர்ச்சகர்கள், இவர்களை கூட நாம் உதாரணமாக சொல்லலாம். பிரதான ஆசாரியத்துவத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் மோசேவினிடத்தில் கொடுத்ததான திருச்சட்டம், அதிலே கட்டளைகள் இருக்கும். ஆங்கிலத்திலே கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். யூத மொழியிலே அதை தோரா என்று சொல்லுவார்கள். யூத ஜனங்களுக்கென்று அது பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. இவர்கள் அதை மீறினால் அது பாவம். அதற்கு ஈடாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பலி. அது ஆசரிப்பு கூடார வாசலிலே செலுத்தப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் உண்டு. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்திலே தான் இந்த பலிகள் செலுத்தப்படும், இரத்தம் சிந்தப்படும். பரிசுத்த ஸ்தலத்திலே அப்ப மேஜை இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இன்னுமாய் தலைமை ஆசாரியன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பராமரிப்பு பணிகளையும் கவனித்து கொள்ள வேண்டும். எருசலேம் தேவாலயம் 2வது முறை கட்டப்பட்ட பொழுது பிரதான ஆசாரியத்துவத்தில் இருந்தவர்கள்தான் அன்னாவும் காய்பாவும். இவர்கள் மோசேவின் திருச்சட்டத்தை அடித்தளமாய் கொண்டவர்கள். சனகரிப்பு சங்கம், இன்றைய நிலையிலே சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லலாம், அதில் உள்ள 70 பேரை இவர்கள் வழிநடத்த வேண்டும். எருசலேம் தேவாலயத்தை பராமரிக்க வேண்டும். குறிப்பாக இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். தேவனுக்கு எதிரான ஒரு சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு சென்ற பொழுது அங்கே மேஜைகளை கவிழ்த்து போட்டு புறாக்களை பறக்க விட்டார். அதன் நிமித்தம் அங்கு இருந்த வியாபாரிகள் கலக்கம் அடைந்தார்கள். மேலும் கிறிஸ்து லாசருவை வெளியே வா என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார். இந்த காரியங்கள் அன்னாவுக்கும் காய்பாவுக்கும் ஒரு பின்னடைவாக காணப்பட்டது. எருசலேமில் உள்ள யூத ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிறார்கள். எதிர்காலத்திலே கிறிஸ்து ஒரு பெரிய ஆளாக வந்து விடுவார் என்ற பயத்திலே இவர்கள் கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள். அநேக பொய் சாட்சிகளையும் ஏற்படுத்தினார்கள். அதில் ஒன்று, மோசேவின் திருச்சட்டத்தை இவன் மீறிவிட்டான் என்று குற்றச்சாட்டும் சொன்னார்கள். பிரதான ஆசாரியர்களான அன்னா, காய்பா, சனகரிப்பு சங்கம் இவர்கள் சூழ்ச்சி நிமித்தம் கிறிஸ்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டார். தொடக்கத்திலே நாம் சில வார்த்தைகளை பார்த்தோம். பாவம், பலி, ஆசாரியன்,
ஆசாரிப்பு கூடாரம் என்று பார்த்தோம். கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பலியாகி இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுரு 2:9 அழைத்தும் இருக்கிறார். ஆசாரிய கூடாரத்துக்கு ஈடாக நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று 2 கொரிந்தியர் 6:16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானார். இந்த தவக்காலத்திலே நாமும் கூட நம்முடைய சரீரமாக ஆலயத்தை அவருக்கென்று ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக